ப்ளஸ் பக்கங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது மாலிகாவின் கேளுங்க கதை கேளுங்க. மானஸ் எழுதிய கை சேர்ந்த மாற்றான் மலரை அத்தியாயம் 26. அன்று வதனி கதிரேசனுக்காக வீட்டை விட்டு சென்ற பின் அந்த வீட்டின் சந்தோஷங்கள் மொத்தமாக அடங்கிவிட்டன. ஊர் மக்களும் சொந்தங்களும் வதனியையும் கதிரையும் குறை சொல்லவே இல்லை. ஆனால் தங்கராஜ் தான் நெருப்பின் மேல் இருப்பது போல் நாட்களை நகர்த்தி கொண்டிருந்தார். தன் மருமகனுக்கு எதுவும் ஆகிவிடக்கூடாதே என்று தவியாய் தவித்து கொண்டிருந்தார். அவர் தவிப்பை மெய்ப்பிப்பது போல் வந்தது அந்த செய்தி. குண்டுவெடிப்பு நிகழ்ந்த அன்று இரவு கதிரேசனின் நண்பர்கள் கதிரையும் வதனியையும் தேடிக்கொண்டு வந்தார்கள். அவர்கள் வதனியை இளவரசியோடு கண்டுகொண்டு இருவரையும் மருத்துவமனையில் வைத்து சிகிச்சை அளித்தார்கள். இளவரசிக்கு காயம் எதுவும் இல்லை. ஆனால் வதனியின் தலையில் அடிபட்டு இருந்ததால் சுயநினைவை இழந்துவிட்டாள். இளவரசியை தங்கள் பாதுகாப்பில் வைத்து கொண்டு கதிரேசனை தேடத் தொடங்கினார்கள். ஆனால் அவன் கிடைக்கவே இல்லை. வதனி கண்விழிக்க 2 நாட்கள் ஆனது. கொஞ்சம் சுயநினைவு வந்ததும் தங்கராஜின் எண்ணெய் வாங்கி வதனி காயத்தோடு இருப்பதை பற்றியும் கதிரேசனை காணவில்லை என்பதை பற்றியும் அவருக்கு தகவல் தந்தனர். அடித்து பிடித்து மும்பைக்கு பயணமானார்கள் தங்கராஜும் சுதாவும். கதிரின் நண்பன் அவர்களை அழைத்து கொண்டு அந்த மருத்துவமனைக்கு செல்ல அங்கே தலையில் பெரிய கட்டோடு வாடிய கொதியாக கிடந்தாள் வதனி. பேசுவதற்கு கூட அவளிடம் தெம்பில்லை. வந்தவர்களிடம் கதிர் வதனியின் குழந்தை என்று இளவரசியை அவர்கள் கையில் கொடுத்தார்கள். தங்கள் பேத்தியை பார்த்து சந்தோஷப்பட்டாலும் கதிரை பற்றிய விவரம் தெரியாததால் பயந்தார்கள். வதனி ஓரளவிற்கு நிலை வந்த பிறகு அவளிடம் கதிரேசனை பற்றி கேட்டனர். அவளோ கண்ணீரோடு அவன் இறந்ததை பற்றி கூற எல்லோருமே திகைத்தனர். ஐயோ, நீயும் குழந்தையும் தப்பிச்ச மாதிரி அவனும் தப்பிச்சிருக்க கூடாதா? வேதனையில் அரற்றினார் சுதா. அம்மா, குழந்தையும் இல்லம்மா என்றால் நிற்காத கண்ணீரோடு. அதை கேட்டு இன்னும் பெரியதாக திகைத்தார்கள். இல்ல வதனி, உன்கிட்ட இருந்த பாப்பா நல்லா தான் இருக்கா, எங்க வீட்டில் தான் இருக்கா. அது எங்க குழந்தை இல்லை அண்ணா. என்ன சொல்ற நீ? பாப்பாவோட கையில் இருந்த ஸ்லிப்பில் பேபி ஆஃப் மதின்னு இருந்துச்சே. பேர் கொஞ்சம் அழுந்துடுச்சுண்ணா. அது அந்த மதி நான் இல்லை, இளமதி. ஐயோ, என்னடி சொல்ற? யார் அந்த பொண்ணு? அவ எங்க? அப்போ அவ குழந்தை எப்படி உன்கிட்ட வந்துச்சு? சுதாவின் கேள்வியில் வெடித்து அழுதவள் நிகழ்ந்த அனைத்தையும் கோரினாள். அதையெல்லாம் கேட்டு அதிர்ந்து போனார்கள் தங்கராஜும் சுதாவும். ஏற்கனவே 1 வாரம் கடந்து விட்டிருந்ததால், வதனி, கதிரேசனை அடையாளம் காட்ட ஏற்பாடு பண்றோம், உன்னால வர முடியுமா? அவன் நண்பர்கள் கேட்க அவளும் சம்மதித்தாள். அவனுடைய சடலத்தை அடையாளம் காட்டியவள் தன் அப்பா அம்மாவை கூட பார்க்க வேண்டாம் என்று சொல்லிவிட்டாள். தங்கராஜ் ஏகாம்பரத்திற்கு விஷயத்தை தெரிவிக்க போக அதையும் தடுத்து விட்டாள் வதனி. வேண்டாம்ப்பா, அத்தானை எப்படியெல்லாம் அத்தையும் மாமாவும் வளர்த்தாங்க. இந்த நிலைமையில அவரை பார்க்கதானா? அவங்க கிட்ட எதுவும் சொல்ல வேண்டாம், எல்லாத்தையும் இங்கே முடிச்சிடலாம். அவள் பிடிவாதத்தில் வேறு வழியின்றி அவள் சொல்படி செய்து விட்டார்கள். இளமதி, கோதை, அழகு இந்த 3 பேர்களை வைத்து கொண்டு தேடியும் கதிரின் நண்பர்களால் அவர்கள் முகவரியை கண்டுபிடிக்க முடியாமல் போகவே வேறு வழியின்றி காவல் நிலையத்தில் தங்கள் முகவரியையும் தொடர்பு எண்ணையும் தந்துவிட்டு குழந்தையோடு அங்கிருந்து கிளம்பிவிட்டார்கள் தங்கராஜும் வதனியும். கணவனை இழந்துவிட்டு நின்றிருந்தவளை அழைத்து வந்ததாக ஏகாம்பரத்திடம் தெரிவிக்கப்பட அவர்களின் கோபம் அதிகமாகியது. கடைசியாக தங்கள் மகன் முகத்தை கூட பார்க்க முடியாமல் போனதே என்ற எண்ணம் வதனியை ஒதுக்கி வைக்க தூண்டியது. வதனிக்கும் அவர்களிடம் பேசும் அளவு தைரியம் இல்லை. ஆனால் இளவரசியை மட்டும் இளமதியின் குடும்பத்தில் சேர்த்து விட வேண்டும் என்பதில் மிகவும் உறுதியாக இருந்தாள். இன்று பிள்ளைகள் பள்ளிக்கு கிளம்பி சென்றதும் தன் அலுவலகத்திற்கு தயாராகி வந்தான் அருள். போயிட்டு வரேன்பா என்று விட்டு 2 அடி நடந்தவன் திரும்பி சத்தியமூர்த்தியிடம் வந்தான். அப்பா, நான் ஒரு நல்ல அப்பாவா மாற முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கேன் என்று சொல்லி நிறுத்த அவன் கன்னம் தட்டி புன்னகைத்தார் சத்தியமூர்த்தி. கூடவே நல்ல பையனாவும் என்றான் இறங்கிய குரலில். திகைத்தார் அவர். டேய், என்னடா என்றார் கலங்கிய விழிகளோடு. நான் உங்களை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேனாப்பா என்றான் தடுத்தடுப்பாக. சட்டென்று அவனை இழுத்து அணைத்து கொண்டார். இப்படியெல்லாம் யோசிக்காதடா, நீங்க எல்லாம் இல்லாம எனக்கு ஏது வாழ்க்கை என்றார் உடைந்த குரலில். இல்லப்பா, அம்மா இல்லாம நீங்களும் தானே கஷ்டப்பட்டிருப்பீங்க. ஆனா உங்க பையனுக்காக அந்த வருத்தத்தை தாண்டி வர பழகிட்டீங்க. ஆனா நான் என் பசங்களுக்காக எதுவுமே பண்ணலையேப்பா. ஆனா இனிமேல் பண்ணுவேன்ப்பா, என் அப்பாவுக்காகவும் சேர்த்து. உறக்க சிரித்தார் சத்தியமூர்த்தி. நீ என்னை தங்க தட்டலையே வச்சு தாங்கினாலும் உங்க அம்மா என்னை பார்த்துக்கிட்ட மாதிரி வராது. இருந்தாலும் இட்ஸ் ஓகே, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன் என்றார். அதை கேட்டு செல்லமாக முறைத்தான் அருள். மீண்டும் ஒரு முறை அவரை அணைத்து விடுத்தான். ரொம்ப நாள் ஆச்சுப்பா நீங்கள் இப்படியெல்லாம் பேசி. உங்கள் பொண்டாட்டியும் என் பொண்டாட்டியும் நம்ம கேரக்டரையே மாற்றிட்டாங்களேப்பா
என்று சொல்லி சிரித்தான். அவரும் உடன் சிரித்தார். அவரிடம் விடை பெற்று கொண்டு அருள் வீட்டை விட்டு வெளியில் வர சரியாக அப்போது இளவரசியும் வதனியும் வெளியில் வந்தார்கள். இவனை கண்டதும் குட் மார்னிங் அங்கிள் என்று ஓடி வந்து அணைத்து கொண்டாள் இளவரசி. சந்தோஷமாக அவளை தூக்கி கொண்டான் அருள். பட்டு ஸ்கூலுக்கு ரெடியா கேட்டுக்கொண்டே அவள் முட்டியை ஆராய்ந்தான். காயம் இப்போ பரவாயில்லையா? வலிக்குதா? கொஞ்சமா வலிக்குது, நாளைக்கு சரியா போயிடும், ஓகே சொல்லிக்கொண்டே வதனியை பார்த்தான். அவளோ அவனை ஆராய்ச்சியாக பார்த்தாள். என்ன அப்படி பார்க்குறீங்க? உங்கள் முகத்தில் கொஞ்சம் சந்தோஷம் கூடுதலாக தெரியுதே, கண்கள் சுருக்கி கேட்டாள். நேற்று ராத்திரி ஒரு தேவதை வந்து சந்தோஷமாக இருக்க வழி சொல்லி கொடுத்தாங்க. உறக்க சிரித்தவாறே சொல்லிக்கொண்டே இளவரசியோடு லிஃப்டை நோக்கி சென்றான். வதனியின் இதழில் புன்னகை அரும்பியது. அவளும் அவர்களை தொடர்ந்து சென்றாள். அங்கிள், நீங்கள் ஏஞ்சலை பார்த்தீங்களா? விழி விரித்து அவன் கன்னம் பற்றி ஆச்சரியமாக கேட்டாள் இளவரசி. நான் பார்த்ததே இல்லையே. அதான் உனக்கு அம்மா இருக்காங்களே, அவங்க தான் ஏஞ்சல். எனக்கு அம்மா இல்லைல்ல, அதனால தான் வேற ஏஞ்சல் வந்து அட்வைஸ் பண்ணாங்க. ஓஹோ. மூவரும் லிஃப்டில் கீழே இறங்கி கொண்டிருக்கையில் வதனி கேட்டாள். இன்னைக்கு சேரன் சார் வீட்டு பக்கம் வரவே இல்லையே, என்ன விஷயம்? அவனை கரெக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்களோ? இளவரசியை வதனியிடம் விட்டு தன் பைக்கில் ஏறி அமர்ந்தபடி கூறினான். கொஞ்சமா. நடக்கட்டும் நடக்கட்டும், ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. ஓகே பட்டு, பாய். அதற்கு பிறகான நாட்கள் அவர்களுக்கு சந்தோஷமாகவே கழிந்தன. சேரன் நன்றாக அருளோடு ஒட்டி கொண்டான். இளமதியின் மறு உருவமாக இருக்கும் அவனை தன் பக்கம் இழுத்து கொள்ள அருளுக்கு அதிக சிரமம் இருக்கவில்லை. அருள் சந்தோஷமாக இருந்ததில் குமரனும் சத்தியமூர்த்தியும் மனம் நிறைந்து போனார்கள். இதையெல்லாம் விட அவர் சந்தோஷமாக இருந்ததற்கு வேறு ஒரு காரணமும் இருந்தது. ஒரு முறை இளவரசியை வைத்து கொஞ்சிக் கொண்டிருந்த போது அவள் பள்ளியில் சொல்லிக் கொடுத்ததை பற்றி கூறினாள். மை நேம் இஸ் கே இளவரசி, மை ஃபாதர்ஸ் நேம் இஸ் ஏ கதிரேசன், மை மதர்ஸ் நேம் இஸ் கே மதிவதனி. அதை கேட்டு திகைத்தார் சத்தியமூர்த்தி. பட்டு, உங்க அம்மா பேர் மதிவதனியா? ஆமா தாத்தா, உங்களுக்கு தெரியாதா? தெரியாதே என்றவரின் மனதில் இனம் புரியாத ஒரு உணர்வு. இவள் பெயர் இளவரசி, இவள் அம்மாவின் பெயர் மதியா? அப்படியென்றால் அன்று அருளின் கனவில் வந்தவர்கள் இவர்களா? கனவில் மட்டுமா, இல்லை வாழ்க்கையிலுமா? வதனி நல்ல பெண், குமரனுக்கும் சேரனுக்கும் நல்ல அம்மாவாக இருப்பாள். பெருமூச்சு விட்டார். நடந்தால் நன்றாகத்தான் இருக்கும். ஆனால் அருள் தன் வாழ்வில் இளமதியை தாண்டி வேறு ஒரு பெண் வர அவன் நிச்சயமாக ஒத்துக்கொள்ளப் போவதில்லை. என்ன செய்ய முடியும்? அவன் இவ்வளவு தூரம் மனம் மாறி இயல்பாக இருப்பதே பெரிய விஷயம் என்று எண்ணிக்கொண்டார். இளவரசிக்கும் அந்த பள்ளி பிரித்துவிட உற்சாகமாக இருந்தாள். வந்தனாவின் நண்பனின் மகள் என்று எல்லோருக்கும் தெரிந்துவிட அவளை இன்னும் நன்றாக கவனித்து கொண்டார்கள். வீட்டிலும் குமரன் மற்றும் சேரனோடு சந்தோஷமாக வளைய வந்தாள் இளவரசி. பிரீத்தி தான் அடிக்கடி அழைத்து பேசி அவளை பிரிந்ததில் வருத்தம் கொண்டாள். ஆனால் இளவரசி சந்தோஷமாக இருப்பதில் அவளுக்கும் திருப்திதான். ஒரு சனிக்கிழமை பிள்ளைகளுக்கு பள்ளி விடுமுறை. அருளுக்கும் விடுமுறை என்பதால் வெளியில் அழைத்துச் செல்லச் சொல்லி அடம் பிடித்து கொண்டிருந்தான் சேரன். பட்டு, நீயும் வரியா? ஜாலியா வெளியே போயிட்டு வரலாம் குமரன் கேட்க அவள் ஆசையாக வதனியின் முகம் பார்த்தாள். அவள் சம்மதமாக தலையசைக்க உற்சாகமாக அருளிடம் ஓடினார்கள் குமரனும் சேரனும். சரி போகலாம் என்று அவன் கூற, இவ்வளவு நேரம் நான் கெஞ்சிக்கிட்டு இருந்தேன், பார்க்கலாம்னு சொல்லிட்டு இப்போ பட்டு வரான்ன உடனே சரின்னு சொல்கிறாரு பாத்தியா அண்ணா. இவருக்கு வர வர நாம் முக்கியம் இல்லாமல் போயிட்டோம். அந்த எலிக்குட்டியை விரட்டி பிடித்து அமுக்கி முதுகில் 4 அடி வைத்தான் அருள். அவ பாவம் இல்லடா, இங்கே வந்ததுலேருந்து ஆன்ட்டி அவளை எங்கேயுமே கூட்டிகிட்டு போகலையே, அதனால தான் சரின்னு சொன்னேன். ஓகே படிச்சு போங்க. பெரிய மனதை வைத்து அருளை மன்னித்தான் சேரன். வதனி இல்லாமல் வரமாட்டேன் என்று இளவரசி அடம் பிடிக்க கடைசியில் வதனி காயத்ரி இருவரும் அவர்களோடு இணைந்து கொண்டார்கள். அன்று இரவே அருள் வதனி இருவர் வாழ்விலும் ஏற்பட்ட இளவரசி என்னும் ரகசியம் முடித்து அவிழப்போவதை அறியாமல் உற்சாகமாக ஊர் சுற்ற கிளம்பினார்கள் எல்லோரும். நிகழப்போவது என்ன தெரிந்து கொள்ள தொடர்ந்து கேளுங்க. கதை கேளுங்க. மீண்டும் சந்திப்போம்.